திரு ஷியாம் நிறைவா. ஒரே ஒரு ஃபேக்சுவல் எரர் ஜவஹர்லாலியோட நிலைப்பாட்டுல என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தான் 88 89 தேர்தல்ல. ஆனா திமுகவுக்கு எதிரான வாக்கு பிளவுபட்டதால தான் அவங்களால ஜெயிக்க முடியல. அதே நிலைமை தான் இப்ப வருது. சரி, 88 89 தேர்தல் எடுங்க. திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக பிற கட்சிகள் 4 முனை போட்டி. எப்படி இதை நான் சொல்றேன்னா, அடுத்த 3 மாசத்துக்குள்ள மதுரை கிழக்கிலையும் மருங்காபுரியிலையும் இடைத்தேர்தல் வருது. அதிமுக ஒன்றுபட்டுருது, பிரிந்தவர்கள் எல்லாம் கூடிடுறாங்க. அதிமுக ஜெயிச்சிருச்சு 2 இடைத்தேர்தல்ல. ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கே போகல. என்ன உணர்த்தது இது? கட்சி ஒற்றுமைப்பட்டிருந்தால் வெற்றி சுலபம். இல்ல, உங்களுக்கு நினைவு இருக்கும் திரு ஷியாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேள்விதான் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கப்பட்டது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எப்படி ஜானகியம்மா ஒட்டுமொத்தமா கட்சியை கொடுத்துட்டு விலகி செல்வி ஜெயலலிதா ஒற்றுமையா ஒரு கட்சியை வழிநடத்தி வெற்றி பெற வச்சாங்களோ, அதே மாதிரி திருமதி சசிகலா விலகிக்கிறணும், நாங்க இந்த கட்சியை தொண்டர்களின் கட்சியை வழிநடத்தி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாருல, அதுல லாஜிக் இல்ல? 2021 தான் சசிகலா அம்மா வெளியில போயிட்டாங்களே, நான் தேர்தல் அரசியலே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் வெற்றி பெற முடியல? அதுக்கப்புறமும் தானே அவங்க எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை, ஒன்னா இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வெற்றி பெற முடியவில்லைன்னு சொல்லும் போதுதானே அவங்க அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. இல்ல, அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி இருக்கு, அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அத மற்ற தலைவர்களும் ஏத்துக்கிட்டாச்சு. பிரிந்தவர்கள் கூடுவதற்கும் அதுக்கெல்லாம் வழி இல்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் நிலைமை என்ன என்றால், தாவேகா எப்போ இபிஎஸ் ஓட சேர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும்னா பிஜேபி இல்லாம போகும்போதுதான். பிஜேபி இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுகவுக்கு ஒரு பயம் வரும். அது பிரியன் சொன்னது சரி. மற்றபடி ரவீந்திர துரைசாமி சொல்றதானே சரி. 2024 தேர்தல் புள்ளி உரத்தை வச்சுதானே நீங்க தொகுதி கணக்கே போடுறீங்க. இன்னைக்கு கூட அதான சொன்னீங்க. அப்ப அதே 2024 புள்ளி உரத்தை வச்சு ரவீந்திர துரைசாமி சொல்றதுல என்ன தவறு இருக்கு? கடைசி புள்ளி ஒருத்தர் தானங்க நம்ம பேசலாம். 43% சார், அது எங்களுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி இதனுடைய வாக்கு சதவீதம் 43%. இருங்க, நான் சொல்றேன். 18 பிஜேபி கூட்டணி, மிச்சம் நீங்க. ஆமா, பிஜேபி கூட்டணியில அண்ணாமலையோட ஸ்டாண்ட் என்ன? இப்ப ஸ்டாண்ட் என்ன? அண்ணாமலைக்கு பங்கே கிடையாது சார். அண்ணாமலைங்கிறது தனிப்பட்ட மனிதர் சார். செங்கோட்டையன் தனிப்பட்ட மனிதர் போல அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட மனிதர். செங்கோட்டை நீங்களே ஒரு தொகுதியில ஜெயிப்பாரு, 2 தொகுதியில ஜெயிப்பாருங்கிற ஒரு கணக்கு சொன்னீங்க. ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ, இப்படி 4 பேர் சேர்ந்தாங்கன்னா தாவேகா கூட்டணியில 10 தொகுதி 15 தொகுதி அவங்க ஜெயிக்க தானே செய்வாங்க. பிராக்டிகல் ரியாலிட்டி என்னங்க? அது ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பு உண்டாகும் தவிர எதிர்கட்சிக்கு அந்த பெரிய பாதிப்பு உண்டாகாது. புதுச்சேரியில போய் திமுக எதிர்ப்பு பேசுறாரு விஜய். பாண்டிச்சேரிக்கு திமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மையிலேயே அவங்க அங்க ஜெயிச்சே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் திமுக எதிர்ப்பு பேசுறாரு? தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு வாக்கு வாங்கி நமக்கு வரணுங்கிற அதே கணக்கு தானே. கேரளா கூட திமுக எதிர்ப்பு தான் அவர் பேசுவாரு. ஏன்னா அவரோட மெயின் பாயிண்ட் திமுக எதிர்ப்பு தான். உங்க மெயின் பாயிண்ட் என்ன? திமுக எதிர்ப்பு தான். பிஜேபி மெயின் பாயிண்ட் என்ன? திமுக எதிர்ப்பு தான். அதனாலதான் திமுக இப்போ அமித்ஷா சொல்றாருங்க, ஒரு வாக்கு வங்கிக்காக நீதிபதியை தகுதி நீக்க தீர்மானம் கொடுத்திருக்காரு. இப்பதான் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய, நீங்க உங்க தொலைக்காட்சியில போட்டீங்க. அப்போ ஸ்டாண்ட் என்ன? வாக்கு வங்கி நம்ம வாக்கு வங்கியை மெயின்டைன் பண்ணிக்கிடணும். அதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் செல்வோம். இதெல்லாம் திமுக மீண்டும் மீண்டும் உணர்த்துது. அப்ப அவங்க வாக்கு வங்கியை தானே அவங்க கன்சல்டேட் பண்றாங்க. அப்படின்னா அதிமுக வாக்கு வங்கி என்ன, அதை கன்சல்டேட் பண்ணாங்களா? இவ்வளவுதானே கேள்வி. அதுல சரி, நன்றி.